கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இது டிசம்பர் மாதத்தின் முதல் நாள். அதாவது உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட துவங்குகிற நாள். இந்த மாதம் முழுவதுமே நாம் கிறிஸ்துவின் பிறப்பை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருப்போம். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா உணரணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வசதியானவங்க புத்தாடை அணிந்து பலகாரங்கள் கொடுத்து கேக்கு வெட்டி அப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கூட அவர்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்மளால் முடிஞ்சதுன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த கிறிஸ்மஸ் தினத்தில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாமல், நல்ல துணி போட முடியாமல், அல்லது ஏதாவது ஒரு நல்ல உணவுகள் கூட சாப்பிட முடியாமல் இருப்பாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னை போல பிறனையும் நேசி. எப்படி நம்ம வீட்டு குழந்தைங்க ஒரு ஒரு நல்ல பதார்த்தம் சாப்பிட்டு அல்லது நல்ல ஒரு புத்தாடை அணிஞ்சு இப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லையா? அதுபோல் மற்றவர்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம், தப்பு இல்லை. அப்படி செஞ்சால் தான் நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறதாகவும் கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறதாகவும் அர்த்தமாகும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், ஏதோ தாந்தோண்டித்தனமாக நாம் மட்டும் அந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடிட்டு போயிட்டோம்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம யாரையும் நேசிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் தினத்தை, அதாவது இந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இயன்றதை மற்றவர்களுக்கு கொடுத்து, நம்மளால் என்ன முடியுதோ அதை மற்றவர்களுக்கு கொடுத்து, இந்த மாதம் முழுசும் ஒரு மாதம் டைம் இருக்குது, 25 நாள் டைம் இருக்குது. இந்த 25 நாளில் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் சேமித்து வச்சு அந்த கிறிஸ்துவின் பிறப்பின் தினத்தில் ஏதாவது ஒரு ஏழை குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ நாம் கிறிஸ்துவை கொண்டாடுகிறவர்களாக நம்ம இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் நமக்கு எப்படி ஒரு நன்மையை செஞ்சு, நமக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு ஞானத்தை அறிவையும் கொடுத்து, நமக்கு ஒரு படிப்பை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நம்மளை வச்சிருக்கிறாரோ, அதுபோல் நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் இருக்கணும். அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நாமும் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திலிருந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம். ஏன்னா வேதம் அதை தான் சொல்லுது. என்னென்னு, உன்னை போல நீ பிறனையும் நேசி. இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார். அதனால் அன்பானவர்களே, இந்த காணொளி மூலியமாக இன்னைக்கு 1ஆம் தேதி, கடந்த மாதம் முழுவதும், அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் கண்ணை இமை காப்பது போல நம்மளை பாதுகாத்தார். இப்போ ஒரு புதிய மாதத்தில், அதாவது கிறிஸ்து பிறந்த அந்த மாதத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இதில் நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் சேமித்து வச்சு நம்மளால் முடிஞ்ச மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். நிச்சயமாகவே கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன், அதற்காகவும் நன்றி. உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அன்பினாலும் நீர் எங்களை வழிநடத்துகிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நீர் எங்களை வழிநடத்துகிறேன். உம்முடைய பிறப்பின் இந்த மாதத்தில் எங்களால் இயன்றதை நாங்கள் சேமித்து வைத்து, யாராவது ஒருவருக்கு அல்லது ஏதாவது ஒரு குடும்பத்திற்கு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லி, அவர்களுக்கு தேவையான அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை
செய்வதற்கு நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும். நாங்களும் நல்ல உணர்வுகளோடு பிறர் மீது அன்பு செலுத்துகிற அந்த மனித நேயத்தோடு இந்த உலகத்தில் வாழ கருணை பாராட்டும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.